Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வச்சு பார்க்கும்போது வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் அந்த டைம் டு பை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் இன்னும் அதிகமாச்சுன்னா இன்னும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்லேயோ உங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடுகள் எப்போதுமே இதற்கு உண்டு. அப்படி வரும்போது இன்னும் இந்த கம்பெனியுடைய விலை ஏறுமே தவிர பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு நாள் 2 நாள் சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா இறங்கிட்டு திருப்பி ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008 வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 92 கிட்ட போயிடுச்சு. அப்போ குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு மார்க்கெட்லாம் திவாலான காரணத்தினால அந்த இடத்துல இந்த மாதிரி போச்சு. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி டே வேற நெருங்குது. ஸோ அதன் காரணமாகவும் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நேர்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம். இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிறைய பல்காலாம் ட்ரேடிங் பண்ணாமல் கொஞ்சம் வால்யூமை குறைச்சி பண்ணுங்கள். டிஃபென்ஸ் செக்டர் பொறுத்த மட்டும் நிறைய கம்பெனிஸ் இப்போ ரீசெண்டாக அது ஒரு செக்டர். ஆனால் அது ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2020 ஒரு பெரிய லெவலில் அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கல. ஆனால் 21க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிகளுடைய ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 4000 இருக்குது, 3000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அதை வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா அந்த கம்பெனிகள் எல்லாமே பெரும்பாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்குங்கிறது மட்டும் கிடையாது. நிறைய புதுசான ஆர்டர்கள் கோடிக்கணக்கில் அதுக்கு கிடைக்கும். எதுலெல்லாம் நிதி ஒதுக்கீடு போகுமோ அது சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த சமயம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய 10 நாளில் நம்ம ப்ராஃபிட் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காக்ளமரேட் கம்பெனிஸ் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பற்றி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் ஷேர்டியூட்னுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைஞ்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த வாரத்தினுடைய ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறது எப்படி இருந்ததுமா? இந்த வாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் பயங்கர வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்தது. இந்த வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால அதிகமாயிட்டே தான் இருக்கும். இந்த பதிவின் போது பார்த்தீங்கன்னா 22,600 அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட 21,800 வரைக்கும் போன வாரம்லாம் சென்று விட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் ஆகி இப்போ 22,600 ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 22,800. ஸோ பெரும்பாலும் அடுத்த வாரத்தில் மறுபடியும் அந்த 22,800 அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடும். அங்கே இருந்து உங்களுக்கு அதிகமாக இன்னும் ஏறுமா இல்லை அந்த இடத்துலேருந்து இன்னும் இறங்குமா அப்படிங்கிறது வரக்கூடிய ரிசல்ட்டுடைய முடிவுகள் வைத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேன்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோட எக்ஸ்பைரி டே வேற நெருங்குது. ஸோ அதன் காரணமாகவும் வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நேர்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டோம். இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிறைய பல்காலாம் ட்ரேடிங் பண்ணாமல் கொஞ்சம் வால்யூமை குறைச்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் நல்ல கம்பெனி ஷேர்ஸ்லாம் நம்ம பதிவுலாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க பாருங்க. நிறைய குவான்டிட்டி வாங்கிட்டு அதுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. அப்படிலாம் எழுதிச்சுங்க. இந்த வாலட்டாலிட்டியில் நம்ம ரொம்ப அடி வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்ல ட்ரெண்டில் போகும்போது நம்மகிட்ட பணம் இல்லாமல் போயிடும். ஸோ அதன் காரணமாக நேயர்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக நிதானமாக ட்ரேடிங்கை பிரித்து பண்ணுங்கள். ஒரு 1000 ஷேர் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு 100 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா கூட 25 பிரிச்சுக்கோங்க. பிரித்து வாங்கி பிரித்து செல் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரக்ஷன் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தை பொறுத்த மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மார்க்கெட் ஏறுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் போடுவாங்க, இல்லை மார்க்கெட் இறங்கிடுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் போடுவாங்க, அல்லது இந்த ஸ்ட்ராடில் ஸ்டான்ஜில்ஸு பட்டர்ஃப்ளை மாடல் இந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மினிமம் ரிட்டர்னு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் மக்கள் அதிகமான அளவுக்கு நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் மோதுவாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது நம்மள மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக இந்த மாதிரி அலையில் நம்ம மீன் பிடிக்க போகக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாகட்டும். நம்ம நிறைய பைஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் இந்த அளவு ஹைலி வாலட்டைல். காலைல பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, மத்தியானம் முடிக்கும்போது 100 பாயிண்ட் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை தான் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரமும் கண்டிப்பாக பார்க்க முடியும்.
நிச்சயமா. நீங்க பேசும்போது மார்க்கெட் ஹைலி வாலடைலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன மேம்? லைக் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்போ இருக்கிறத இந்த வாலட்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது இது நார்மலானது தானா? இல்ல இதுவே ரொம்ப அதிகமான வாலட்டிலிட்டி தானா மேம்? வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத இந்தியா விக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ். இந்த இது வந்து ஒரு ஒரு நம்பர். இந்த நம்பரை வச்சு மார்க்கெட் அப்ல போகுமா, டவுன்ல போகுமான்னு நிர்ணயம் பண்றது இல்ல. மார்க்கெட்டுடைய வாலட்டாலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கும்? 2 சைடுமே சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டருக்கு பேரு தான் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா எப்படி வந்து இத வந்து கம்ப்யூட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிட் அண்ட் ஆஸ்க் ரேட். பிட்னா பை, ஆஸ்க்னா செல்லிங் ரேட். இது வந்து அவுட் ஆஃப் த மனி ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நியர் பை அவுட் ஆஃப் த மனி வச்சுக்கிட்டு, அதில இருக்கக்கூடிய பெஸ்ட் பிட், ஆஸ்க் ரேட்ட வச்சு இத கம்ப்யூட் பண்ணுவாங்க. இது ஜெனரலா வந்து ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ சொல்லுவாங்க. இதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா 15லேருந்து 35 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இப்ப ரீசென்ட்டா இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல 20 தாண்டி 21 அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 20க்கு கீழ இந்த வாலட்டாலிட்டி ஒரு 19, 18 அப்படிலாம் சொல்றாங்கன்னா, மார்க்கெட் வாலட்டாலிட்டி வந்து ஸ்டேபிளா இருக்குது. ரொம்ப பெரிய லெவல்ல அப்ஸ் அண்ட் டவுன் கிடையாது. கன்சாலிடேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். 20 தாண்டிட்டாலே இந்த வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப சொன்னேன் இல்லையா? ஒரே நாள்ல அதிகமா ஏறுறது, இறங்குறது, பயங்கரமா பாயிண்ட்ஸ் மேல போறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்ப வந்து 21 வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் 21 அப்படின்னு சொல்றாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்க்குள்ள மார்க்கெட் வந்து ஒண்ணு 21% டவுனுக்கும் போகலாம். இல்ல 21% அப்புக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2008ல வந்து வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 92 கிட்ட போயிருச்சு. அப்போ வந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு மார்க்கெட்லாம் வந்து திவாலான காரணத்தினால அந்த இடத்துல வந்து இந்த மாரி போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ரீசென்ட்டா இப்ப 2020 கொரோனா பீரியட்ல வந்து கிட்டத்தட்ட 87 அப்படிங்கிற இடம் வரைக்கும் போனதாக தகவல் உண்டு. ஸோ அதனால இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இது வந்து நிஃப்டியும் இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாகுதுன்னா, நிஃப்டி வந்து ட்ராப் ஆகும். வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னா, நிஃப்டி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல இது அந்த மாதிரி இருக்காது. வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து வச்சு பார்க்கும்போது, வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பெரும்பாலும் அது டைம் டூ பை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள்ல இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் இன்னும் அதிகமாச்சுன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்தியா வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு குறிக்குது. நிச்சயமா. இதுக்கு முன்னாடினா 97 92, 87 வரைக்கும் போச்சு. இப்போ 21 இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு அலார்மிங்கான ஒரு கன்சர்ன் இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டா? இல்ல இது நார்மலான ஒரு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் தானா? நார்மலான ஒரு வாலட்டிலிட்டி தான். ஏன்னா இப்ப 20, 21 20க்கு கீழ இருந்தாலே மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஸ்டேபிள்னு ஒரு ஒரு தகவல் இருக்கு. ஸோ இப்ப 21 இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா, மறுபடியும் கூட இது வந்து உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதன் காரணமாக 21 அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா 15லேருந்து 35 வரைக்கும் அது ஆசிலேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இந்த மாரி தேர்தல் முடிவுகள் போன 2 வருஷத்த விட இந்த முறை வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கொஞ்சம் 21 பரவால்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நேயர்கள் இத பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம். மார்க்கெட் பெரும்பாலும் ஏறுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படின்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து நேத்தைக்கு நியூஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் குடுத்துருந்தாங்கன்னா, ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி டிவிடெண்ட் பே அவுட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுக்குது. மத்த அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதுலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுடைய அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல எதிரொலிக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர்ல எதிரொலிக்காது. கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் நெறைய போகுது. அதன் காரணமாக ஸ்டேபிளா கவர்மெண்ட் நடத்துறதுக்கெல்லாம் உங்களுக்கு நெறைய பணம் கிடைக்குது அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி இந்தியன் ஜிடிபி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி நியூஸ்லாம் வரும்போது, நம்மளுடைய சந்தை வந்து பெரிய லெவல்ல வந்து பாதிப்புக்கு உள்ளாகாது. இந்த 20லேருந்து 21 அப்படிங்கிறது ஒரு ஒரு அலார்மிங்கான ஒரு நம்பர் இல்ல. நார்மலான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா. டிஃபென்ஸ் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ வந்து வாங்குறது நல்ல லாபம், நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல நேயர்களுக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவும் இருக்கா? டிஃபென்ஸ் செக்டர் பொறுத்தமட்டிலயும் நெறைய கம்பெனிஸ் வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து அது ஒரு செக்டர்.
ஆனா அது வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 2020லலாம் ஒரு பெரிய லெவல்ல வந்து அது வந்து ஒரு ஏற்றத்தை குடுக்கல. ஆனா 21க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிகளுடைய பிரைஸ் எல்லாம் எங்கேயோ போயிருச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நேயர்கள் வந்து இனி அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஃபென்ஸுக்கு வந்து நெறைய விஷயங்கள வந்து ஒதுக்குவதாக ஒரு தகவல் இருக்கு. நெறைய நிதி ஒதுக்கீடுகள்லாம் குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த விலைய பார்த்து நீங்க வந்து இவ்வளோ ஒரு 4000 இருக்குது, 3000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க அத வந்து வாங்காம இருக்காதீங்க. ஏன்னா அந்த கம்பெனிகள் எல்லாமே பெரும்பாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்குங்கிறது மட்டும் கிடையாது. நெறைய புதுசு புதுசான ஆர்டர்கள் வந்து கோடிக்கணக்குல வந்து அதுக்கு கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு அதோடைய ரேட் வந்து இன்னும் மல்டிபிள் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சர்டன் ஸ்டேஜுக்கு மார்க்கெட் கேப் வந்துருச்சுன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அடுத்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்க ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு இன்னும் எக்ஸஸா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால அ வந்து ஒரு ஷேர் வாங்குறதே ரூ. 4000 அப்படின்னு வந்து யோசிக்காம, ஒரு ஷேர் கூட வாங்குங்க. ஏன்னா இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம், 4 மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 இருந்துச்சு. ஒரு 3 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 4800க்கு வருது. ஸோ நீங்க வெறும் ரூ. 3000 உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயோ, இல்ல நீங்க உங்களுடைய வீட்லயோ வச்சிருந்தா கூட, உங்களுக்கு யார் உங்களுக்கு இந்த அளவு ரூ. 1800 குடுப்பா? ஸோ அதன் காரணமாக டிஃபென்ஸ் செக்டர வந்து மக்கள் வந்து எப்போதுமே ஒதுக்கிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர் டிஃபென்ஸ் கம்பெனிகளுக்கு நாம நிதி வந்து முதலீடு செஞ்சா தானே அந்த கம்பெனி வளரும். ஸோ இந்தியன் எக்கானமிக்கு நம்ம மறைமுகமாக ஒரு ஹெல்ப் பண்றோம். ஸோ அதனால நேயர்களுடைய போர்ட்ஃபோலியோல எப்போதுமே டிஃபென்ஸ் செக்டர் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க நெறைய நல்ல கம்பெனிஸ்கள்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்த கம்பெனிகள் தான் டிஃபென்ஸ் செக்டர். நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு தரப்போறது ஒரு 3 கம்பெனி பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி HAL அப்படிங்கிற ஒரு அப்ரிவியேஷன்ல இது வரும். இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 4832 இந்த பதிவின் போது. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,23,172 கோடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாட் அனாலிசிஸ்ல ஸ்ட்ரெங்த், வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து ஸ்ட்ரெங்த்திங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இவங்க ஃபேஸ் வேல்யூ ₹5 நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாகவே நல்ல ப்ராஃபிட் தான் குடுத்துட்டு வராங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 5,824 கோடி. இந்த கம்பெனி மகா நவரத்னா கம்பெனி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் மினி நவரத்னா அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாரி நவரத்ன கம்பெனிகள்ல இந்த கம்பெனி புது வரவாக ஜாயின்ட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 71% நம்ம இந்திய அரசாங்கத்தில தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி ஒரு பெங்களூர் பேஸ்டு பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி என்டர்பிரைசஸ் கம்பெனி இந்த கம்பெனி. இவங்க மெயினா டிஃபென்ஸ் செக்டருக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. 1940லேருந்து இந்த கம்பெனி இருக்கு. ஆனா ஃபீல்டுக்கு வந்து நம்மளோட லிஸ்டட் கம்பெனியா மாறுனது இப்பதான். இந்த கம்பெனி வந்து சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் ரிமோட் சேட்டலைட், மெரைன் டர்பைன்ஸ் இந்த மாரி இதையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, 3 லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். மேக் இன் இண்டியா குரூப்லயும் இந்த கம்பெனி வருவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டாக இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாயிண்ட் வென்ச்சரோட பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மல்டிபிள் கம்பெனியோட ஜாயிண்ட் வென்ச்சர் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 414 ஜி என்ஜின்ஸ்லாம் தயாரிக்கிறது. 30 ஒரு லார்ஜஸ்ட் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க மூலமாக தான் ஏசியாலேருந்து உற்பத்தி ஆகுது, மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் மட்டும் கிடையாது. தேஜாஸ் ஏர்கிராஃப்ட் அதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய கம்பெனி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட்ல இருக்கு. அர்ஜென்டினா, பிலிப்பைன்ஸ், எகிப்து அந்த மாரி ஊருக்கும் இப்போலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாரி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 2025ல கிட்டத்தட்ட 1.2 லேக் குரோர்ஸ் ஆர்டர் புக் கையில வச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த கம்பெனி வெரி சூன் வந்து பார்த்தீங்கன்னா, 6000, 7000 அந்த மாரிலாம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனிய ஒரு தாராளமான ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் மேக்கிங் கம்பெனியாக நீங்க வைத்துக்கொள்ளலாம். நீண்ட கால அடிப்படையிலும் வைத்துக்கொள்ளலாம். நீங்க ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் பண்றவங்களும் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து ஒரு 5 வருஷம், 10 வருஷம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் டிஃபென்ஸ் செக்டர் வந்து ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதுல முதல் சாய்ஸாக உங்களுடைய இந்த கம்பெனிய நீங்க வச்சுக்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி.
டிஃபென்ஸ் செக்டர் வரிசையில 2வது நம்ம பார்க்க போற கம்பெனி டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஐபிஓ வழியாக 2020க்கு மேல தான் வந்த கம்பெனி. ஆனா வெகு விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வரும்னு நானே எதிர்பார்க்க கிடையாது. இந்த பதிவின் போது 3100 அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ஒரு மீடியம் கேப் அப்படின்னு சொல்லலாம். 17,346 கோடி தான் மிட் கேப் மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. ஆனா வெகு விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ஏறி 4,135 வரைக்கும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் நெறைய ஆர்டர்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கிறதுனால அந்த இடத்த பிடிச்சிடும். ஏன்னா இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லயும் நல்ல ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. இந்தியால இருக்கக்கூடிய டாப் 3 குளோபல் டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவும் இருக்கிறோம். ஆனா யுஎஸ் அண்ட் சைனாக்கு அடுத்தபடியாக நம்ம 3வது இடத்துல தான் இருக்கிறோம். ஈவன் தோ நமக்கு நெறைய வசதிகள் இருந்தா கூட, இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் செக்டருக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கலாம். நம்ம 2ண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ட பொறுத்தமட்டிலயும், இந்த கம்பெனி டேட்டா பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, எஸ்பெஷலி கத்தார். இவங்களுக்கு தான் இவங்க வந்து ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டரா இருக்காங்க. இந்த கம்பெனியும் 5 வருடங்களாக நல்ல ப்ராஃபிட்ட குடுத்து, இறுதியாக 181 கோடி ப்ராஃபிட்ல முடிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13% இருக்கிறாங்க. டெட் ஈக்விட்டியே கிடையாது. பெரும்பாலும் இந்த கம்பெனிகள் எல்லாமே ஜீரோ டெப்ட்ஸ் கம்பெனியா தான் இருக்கும். கடனே இல்லாத கம்பெனிகளாக இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் 43%ம் இந்த கம்பெனியோட இதுல பார்த்தீங்கன்னா, பப்ளிக் நாம தான் அதிகமா 31% வச்சிருக்கோம். எஃப்ஐஎஸ், டிஎஸ் இருக்கிறாங்க. இருந்தபோது நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 519 கோடி வச்சிருக்கிறாங்க. ஸோ டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு டிஃபென்ஸ் செக்டர்ல புது வரவாக உள்ள வந்து வெகு விரைவில ஹிந்துஸ்தான் ஏர்நெட்டிக்ஸ்க்கு டஃப் குடுக்குற அளவுக்கு வந்து வந்திருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. ஆனா இது வந்து ஒரு மிட் கேப் மாரி இருந்தா கூட, வெகு விரைவில வந்து நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய காரணத்தினால, டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியும் டிஃபென்ஸ் செக்டர் விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இறுதியாக நம்ம வந்து இந்த செக்டர்ல பார்க்க போற கம்பெனி பிடிஎல்ன்னு சொல்லுவோம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, 2,630. ஸோ 4,000 ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இந்த கம்பெனி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டேட்டா பேட்டர்ஸ் 3,000 ரேஞ்சு. இவங்க 2,000 ரேஞ்சு. ஸோ டிஃபென்ஸ் செக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. சில கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. பட் இந்த கம்பெனி நான் சொன்ன இந்த 3 பேருமே நல்ல ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனிகளால உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் சற்றே கம்மி தான். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப், மிட் கேப் 48,237 கோடி இருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா ஒரு 6 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. டிவிடெண்டும் தரக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 இருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோட்டர் 74%, எஃப்ஐஎஸ் கம்மியா தான் இருக்காங்க இதுல. இவங்க நெட் சேல்ஸ் நெறைய பேக் வச்சிருக்கிறாங்க. 2,489 கோடி. மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா பாரத் டைனமிக்ஸ்ல அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து 1:2 அப்படிங்கிற வகையில ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போற ஐடியால இருக்கிறாங்க. இன்டரிம் டிவிடெண்டா வந்து ரூ. 8.85 ஒரு ஷேருக்கு இவங்க குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 352 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஸ்பெஷலா எத மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா, இந்த ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய வெடி மருந்துகள், இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில, நம்மளுடைய பணம் இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு நீண்ட கால அடிப்படையில் நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய சாதாரண கொஞ்சோண்டு பணத்தினாலாம் இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனிகள்லாம் நம்ம வந்து நினைத்து கூட பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாரி டிஃபென்ஸ் செக்டர்ல நீங்க வந்து பணத்த வந்து முதலீடு செய்யும்போது, ஒரு வகையில உங்களுக்கும் அது நீண்ட கால முதலீடு, நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 5 வருஷமா உங்க கிராஃப் வந்து ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டு தான் இருக்கும். யார்கிட்டயும் பிளட்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜீரோ டெப்ட்ஸ் கம்பெனி. எல்லா கம்பெனியுமே பெரும்பாலும் நவரத்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி ஸ்டேட்டஸ் உள்ள கம்பெனி. இன்னும் எதிர்காலத்தில வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்லயோ, உங்களுக்கு நெறைய நிதி ஒதுக்கீடுகள் எப்போதுமே இதற்கு உண்டு. அப்படி வரும்போது, இன்னும் இந்த கம்பெனிகளுடைய விலை ஏறுமே தவிர, பெரும்பாலும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் 1 நாள், 2 நாள் சும்மா ஒரு ரூ. 50 ரூ. 100 இறங்கிட்டு திருப்பி ஏறும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏறும். ஸோ அதனால நேயர்கள் இதை மனசில் வைத்துக்கொண்டு, இப்ப அடுத்து வரக்கூடிய 1 வாரம், 2 வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்
ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரயில்வே செக்டர் கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்டுக்கு எதுலெல்லாம் நிதி ஒதுக்கீடு போகுமோ, அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்ல நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச உடனே பட்ஜெட் அனௌன்ஸ்மென்ட் வரும். அந்த சமயம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய 10 நாள்ல நம்ம ஷார்ட் டெர்ம்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். நேயர்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல லாபத்தை பெற முடியும். Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC.